நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சு அதுக்கான ரிசல்ட்ஸ் வெளியாகி என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கவும் செஞ்சுட்டாங்க. ஒரு 3 மாசமாக நம்ம நாட்டில் நிலவிட்டு இருந்த அரசியல் பரபரப்பு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. ஆனால் ஒரு பரபரப்பு மட்டும் நிலவிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த சபாநாயகர் யாருன்றது தான். சபாநாயகர் இவரை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னோ, அவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் லோக்சபா சபாநாயகரை தங்களுக்குள்ள தேர்ந்தெடுப்பாங்க. எம்பிக்கள் பெயர்களை முன்மொழிவாங்க. இந்த பெயர்கள் இந்திய ஜனாதிபதிக்கு அறிவிக்கப்படும். ஜனாதிபதி தேர்தல் தேதியை அறிவிப்பார். அறிவித்த தேதியில் எம்பிக்கள் தங்களோட வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பாங்க. பெரும்பான்மை பெற்ற வேட்பாளர் அடுத்த பொது தேர்தல் வர லோக்சபா சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்படுவார். அவையின் பெரும்பான்மை காரணமாக எப்போதும் சபாநாயகர் ஆளுங்கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டவராக தான் இருப்பார். சபாநாயகருக்கு இருக்கும் முக்கிய அதிகாரங்களை பார்ப்போம். மக்களவை அமர்வுகள், விவாதங்களை நிர்வகிக்கிறது, அவையில் வாக்கெடுப்புகள் நடத்துறது, ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறது, நிர்வாக குழுக்கள் மற்றும் பேரவை குழுக்கள் அமைக்கிறது, நிதி மசோதாக்களை பரிசீலனை செய்து அதை நிறைவேற்றுறது. இந்த மாதிரி பல முக்கிய அதிகாரங்கள் சபாநாயகருக்கு இருக்கு. ஒருவேளை அடுத்த பொது தேர்தல் வர்றதுக்குள்ள சபாநாயகரை மாற்றணும்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றி வாக்கெடுப்பு நடத்துவாங்க. அதில் அவருக்கு பெரும்பான்மை கிடைக்கலன்னா அவர் சபாநாயகர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார். இந்த முறை யார் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்றதில் உங்கள் கருத்தை சொல்லுங்க, கேட்போம்.